வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். தீவிரவாதிகள் பாரதியை இப்போ கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. செல்வம் பாரதிட்ட சொல்றான், தெரியாம நாங்க அந்த தண்ணியை குடிச்சிருந்தோம்னா நாங்களும் மயக்கமா இருந்திருப்போம், அப்ப எல்லாரையும் கட்டி போட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். தீவிரவாதியோட ஹெட் சொல்றான், அன்னைக்கு மினிஸ்டர் ஆபீசரை போட்டு தள்ளும் போதே உன்னையும் சேர்த்து ஷூட் பண்ணியிருந்திருக்கணும், ஆனா மினிஸ்டருக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக உன்னை உயிரோட விட்டு வச்சதுதான் தப்பா போச்சு அப்படின்னு சொல்றான். இந்த நிமிஷம் நீ உயிரோட இருக்கிற அப்படின்னா அதுக்கு அந்த மினிஸ்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். கவர்மெண்ட் எங்க கோரிக்கையை நிறைவேற்றட்டும், அதுக்கப்புறமா நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த தீவிரவாதியோட ஹெட் சொல்றான். அடுத்ததா ஐஜி ஆபீஸ்க்கு முன்னாடி சௌந்தர்யா சொல்றாங்க, நான் கண்டிப்பா இப்ப நான் உள்ள போய் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சசி மேடம் இப்போ வெளியில வராங்க. என்ன மேடம், அதான் நாங்க உங்களை உள்ள அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்றாங்க. பாரதியோட பேரண்ட்ஸ் நீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சௌந்தர்யா சொல்றாங்க, என்னோட பையன் அவனோட உயிரவே பணைய வச்சு இப்போ உள்ள போயிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உள்ள மாட்டிட்டு இருக்கிறாங்க. தீவிரவாதிகள் வெளியில அனுப்புன 10 பேர்ல எங்க குடும்பத்தாளுக்கு ஒரு ஆள் கூட ஏன் வெளியில வரல அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நீங்க காரணம் கேட்டா அது எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு சசி மேடம் சொல்றாங்க. இதை நாங்க டிசைட் பண்ணல, உள்ள இருக்கிற தீவிரவாதிகள் தான் டிசைட் பண்ணி 10 பேரை அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. விக்ரம் சொல்றாரு, நாங்க கண்ணம்மா கூடயோ இல்ல பாரதி கூடயோ பேசணும், அதுக்கு நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சார் இவ்வளவு அசால்ட்டா பணைய கைதிகள் கூட பேசணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சசி மேடம். இப்போதைக்கு பாரதி சேஃபா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் நியூஸ்ல காமிக்கிறாங்க, பாரதிய தீவிரவாதிகள் கட்டி வச்சு அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அதுல காமிக்கிறாங்க. சுந்தரியா அதை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட பையன் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், பாரதிக்கு ஒன்னும் இல்ல சேஃப்டியா தான் இருக்கிறான்னு இந்த மேடம் சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேணு சொல்றாரு, நீ பயப்படாத சௌந்தர்யா, கண்டிப்பா ஆபீசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்க பிடிச்சு வச்சிருக்கிற பணைய கைதிகளை கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அழுறாங்க. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. அங்க ஒரு நர்ஸ் அழுதுட்டே இருக்கிறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, எதுக்காகமா அழுற, இந்த மாதிரி நேரத்துல அழுதோம்னா நம்மளோட எனர்ஜி தாமா தேவையில்லாம வீணா போகும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, நீ வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சு அழுதேனா, ஒருவேளை என்னைய வெளியே அனுப்புனாங்கன்னா எனக்கு பதிலா நான் ஒன்னு அனுப்ப சொல்றேமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நர்ஸ் சொல்றாங்க, நான் வெளியில போகணும்னு நினைச்சு அழல மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு தீவிரவாதி இருக்கிறான், நைட் ஆனா எல்லா பெண்களையும் கூட்டிட்டு போய் தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து கூட நீங்க ஆபரேஷன் பண்ண போயிருந்த டைம்ல 2 பெண்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்டக்க மிஸ்பிஹேவ் பண்ணா மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்தானா என்ன பண்றது, அதனாலதான் மேடம் பயந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தீவிரவாதி வரான், இவன் தான் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. அந்த தீவிரவாதி இப்ப அவங்க வரான், வந்து அஞ்சலியை கூப்பிடுறான். அஞ்சலி ரொம்ப பயந்து போய் எழுந்து நிக்கிறாங்க. நீ உட்கார் அஞ்சலி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கண்ணம்மா அந்த தீவிரவாதி கூட போறாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ள கண்ணம்மாவை அந்த தீவிரவாதி போக சொல்றான். இங்க வேணா நான் இன்னொரு ரூம் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த தீவிரவாதி சொல்றான், இத்தனை நாளா இந்த ஸ்டோர் ரூம் நான் பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்றான். இப்போ கண்ணம்மாட்ட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்றான். கண்ணம்மா இப்போ கையில ஒரு சிஸ்ஸர் எடுத்து அந்த தீவிரவாதியை தாக்குறாங்க. அவன் நிலத்தடு மாதிரி இப்போ கீழே விழுந்துடுறான். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.